ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு. ஸோ நாங்கள் என்னெல்லாம் இப்போ தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அங்கே எங்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சோமோ அங்கே எல்லாமே ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று வச்சுருந்தோம், அங்கே வந்து பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. ஐ திங்க் இட் வில் பி அ குட் என்டர்டெய்னர். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். ஆக்ஷன் மூவி தான். ஸோ ரெண்டு கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காரு, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. சூப்பராக வந்திருக்கு படம். ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பாருங்க. மியூசிக் சூப்பராக இருக்கு. அவரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா லெஜெண்டரியா இருந்துச்சு. டபுள் ஆக்ஷன்ஸ்ல, அதனால வந்து கொஞ்சம் அப்படி கொடுத்துருந்தாங்க, கேங்ஸ்டர் மாதிரி. ரொம்ப வந்து யூனிக்கா ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. கதைப்படி ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எதுவுமே டூயல் ரோல்ன்றதுனால ரொம்ப அப்படியே அசால்ட்டா சரி ஓகே அவர் என்ன டபுள் ஆக்ஷன், இங்க ஒருத்தன் கெட்டவன் இங்க ஒருத்தன், ஆனா ரெண்டு பேருமே கெட்டவர். அதான் கதையில ட்விஸ்டா இருந்துச்சு. அப்பா அதாவது வீட்டுல இருக்கிற மொத்த தலையும் சேர்த்து ரெட்டத்தலை படத்துக்கு அவங்க குடும்பமே வந்திருந்தாங்க. அருண் விஜய்க்கு கண்டிப்பா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சிப்பார், தினமும் என்னையும் ரட்சிப்பார், இந்த ரெட்டத்தலை படத்தையும் ரட்சிப்பாரு. அப்படி படத்துல வந்து கதை இலாக்கால சுப்பிரமணிய சிவா திருடா திருடி எடுத்தார் இல்லையா, அவர் வந்து கதை இலாக்கால இறங்கி ரெட்ட தலையை எப்படி மொத்த தலையா வந்து காட்டி வச்சிருக்கிறாரு. சாம்சியஸ் வந்து மியூசிக் அருமை அருமை. 6 ஃபைட்டு தரம 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 ஃபைட்டுக்குன்னா அவார்டு வாங்குவார் போல அருண் விஜய். அப்படி சூப்பரா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு கிறிஸ்மஸ், அதுவுமா எல்லா மதத்துக்குமே நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம எல்லாருமே சினிமாக்காரவங்க. இன்னைக்கு இந்த ரெட்டத்தலை நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையும். ஓகேவா? ஹாப்பி நியூ இயர், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஏகேக்கு வந்து ஒரே ஒரு ஆள் டஃப் கொடுத்த ஒரே மனுஷன் யாருன்னா நம்ம அருண் விஜய் அண்ணா மட்டும்தான். அது நான் சொல்லி தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருக்கு அதுக்கு அந்த இதில் வந்து அந்த வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட்டட். இதுதான் இந்த டாக்கு. வேற லெவல் பண்ணியிருக்காரு. வில்லத்தனம் அவர் சொல்ல தேவையில்ல, ஹீரோயிஸும் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ இதில் வந்து செம்ம ஸ்கிரிப்ட். இது எல்லாரும் வந்து பாருங்கள். சாம்சியஸ் ஒரு மியூசிக்கும் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ஸோ இது இன்னைக்கு கிறிஸ்மஸ் இதுமாக வந்து நல்ல செலிப்ரேஷனாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குங்க. எல்லாரும் ஃபேமிலியான வந்து பாருங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு அருண் விஜய். கெட்டப்பும் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காரு, வில்லனும் நல்லா. ஆக்ஷன்லாம் அன்பறிவு அவர் தான் ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல் இருக்குது. ஃபுல் அண்ட் ஒர்த்து தான். நல்லா இருக்கு. டபுள் ஆக்ஷன் கெட்டப் வேற மாதிரி. அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து வில்லனா காட்டுவார், ஒருத்தர் சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் கதை ட்விஸ்டே வந்து அவரு அதோட பெரிய வில்லனா இருக்காரு. அது பார்க்கப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. உள்ள சீட் எஜ்ஜில் தான் எல்லாமே உட்காந்து பார்க்குறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் அதோட இன்னும் பயங்கர காரசாரமாக இருந்தது. ஒன்லைன் பார்த்தீங்கன்னா வந்து என்னது அதிகமாக ஆசையே போடக்கூடாது. பேராசையே ஒரு பெரு நஷ்டம், ஒரு பெரும் துன்பத்துக்கு வந்து ஆளாக்கு தான் ஒன்லைனு. அதுதான் வந்து மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஆக்டிங் வந்து பயங்கர டிஃபரன்ஸுங்க. அதுதாங்க அவர் நடந்து வர டான்ஸ் ஆடுறாரு. அந்த வில்லத்தனம் வந்து நெகட்டிவ் ஷேடு வந்து அவர் பயங்கரமான வில்லன் தான். இதை நான் சொல்லி உங்களுக்கு தேவையில்லை, அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன இருந்தாலும் இதே ரோகிணியில் செலிப்ரேஷன் பண்ணும் போது அதெல்லாம் ஒன்றும் மறக்க முடியாத சீன். ஸோ அவர் ஏகே தலை தான். அவர் இது தலை ஒன்றும் இல்லை, ரெட்டை தலை. அவர் அவ்வளோதான். தேங்க்யூ. அவ்வளோதான். அந்த பொண்ணு ஒன்று என்னடா எங்க போயிட்டாரு இவரு? சார் அவரை பிடிங்க சார். அங்க போயிட்டாரா? ஐயா ஆனா முக்கியமான ஹீரோயின் வருது, நிக்காது. அப்படியே எடுக்க சொன்னாங்க. ரெண்டு பேருமே சேம் ஒரே மாதிரியான மைண்ட் செட் தான். அது ரெண்டு பேருக்குமே தெரியல, இவரை பத்தி அவருக்கு தெரியல. ஆனா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. அடுத்து என்ன வரும்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு.
ரெட்டத்தலை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா படம் நல்லா இருந்தது. படத்தை பொறுத்தவரையும் நம்ம வந்து படத்தில் அருண் விஜய் சார் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரா, 2 ரோல் ப்ளே பண்ணுறாரா, டபுள் ஆக்ஷன் அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்துச்சு. படத்தில் டபுள் ஆக்ஷன் தான். ஸோ அதனால ரெட்டத்தலை அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்தில் 2 ஷேடு வரும் அருண் விஜய் சார். 2மே வந்து வில்லன் தான். அதில் யாரை ஹீரோவாக பார்க்கணும், யாரை வில்லனாக பார்க்கணும் அப்படின்றத பார்க்குற ஆடியன்ஸ் வந்து டிசைட் பண்ணணும். பாட்டு அப்படின்னு வரும்போது படத்தில் வந்து தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு நல்லா இருக்குது. அந்த பாட்டு நல்லா அந்த விஷுவலோடையும் வந்து நமக்கு வந்து நல்லா ஜெல் ஆகுது. கடைசி வரையுமே உங்களுக்கு வந்து ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஹீரோயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுமே ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தான் வருவாங்க. ஹீரோவே வந்து ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த வில்லனை ஏமாத்துற மாதிரியான ஒரு ஹீரோயின். ஸோ அவங்களோட கேரக்டருமே கடைசி வரையும் அந்த ஹீரோவோட இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, இல்லை ஹீரோக்கே அல்வா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹீரோயினோட கேரக்டருமே கொஞ்சம் வாட்ச் அவுட் கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி வரையும் நல்லா போச்சு. படத்தோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு ரொம்பலாம் இழுக்கல. 2 ஹவர்னா 2 ஹவருக்குள்ளே முடிச்சு ஒரு நல்ல ஒரு படமாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. டபுள்னு சொல்ல முடியாது, ட்ரிபிள்னு கூட சொல்லலாம். ட்ரிபிள் ஆக்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் வந்து அவரோட கெட்டப் பார்த்தா 3 ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஹீரோயினோட சூப்பர், வெரி நைஸ். அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு ஆக்டர் மாதிரியே தெரியல, நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர். படம் ஃபுல்லாவே அப்படிதான். எஸ் அவங்க கெட்டப்லாம் செம்மையா இருக்கும். ஹேர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க மாதிரி டபுள் ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு. 2 கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா வந்திருக்கு. மியூசிக்லாம் வேற லெவல்ல இருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஆமாம், ஆக்ஷன் த்ரில்லர் செம்மையா. அதெல்லாம் வந்து நல்ல ஆக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. செம்மையாக இது பண்ணுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டில் அந்த கண்ணெலாம் ஒரு மாதிரி போனதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. மியூசிக்லாம் செம்ம நல்லா பிஜிஎம்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா போட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு கேங்ஸ்டர் பெரிய ஆள் அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. அவரை நல்லா இருந்துச்சு. இந்த கேங்ஸ்டர் மூவியை கொஞ்சம் பெருசுபடுத்திருந்தா படம் நல்லா இருந்திருக்குமா? இல்லை, நீங்கள் கேங்ஸ்டர் மூவில எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஏமாத்துறது, இல்லை ஒரு விஷயத்தை வந்து கடத்திட்டு போகிறது, அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வருவாங்க. அதில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா படம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இங்கே வந்து இவங்க என்ன சிம்பிளாக காமிச்சாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாரு, அதாவது ஒருத்தர் வந்து இறந்துருவாரு, அவரை இன்னொருத்தர் எப்படி சமாளிக்கிறாரு, அவரோட பிரச்சனை இவர் எப்படி சேர்த்து சால்வ் பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்போம். ஆனா இதுல யார் வின் பண்றான்றதா கதையோட ஒரு இதுவா இருந்துச்சு. இது லவ் ஜெயிக்குதா பணம் ஜெயிக்குதான்னு பார்த்தா பணம் தான் கடைசியில் இதுவாச்சு. லவ்க்கு வந்து இங்க வந்து அவ்வளோ இன்புட் கிடையாது. இந்த 2025 வந்து ரொம்பவே வந்து பணமா 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 அப்படி இருக்கு. எல்லாரும் பார்ட்டி அந்த மாதிரி அது மாதிரி தான் கிளம்பி போறாங்களே தவிர்த்து ஒரு ஹஸ்பண்ட் கூடயோ இல்லை லவ்வர் கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சாப்பிடணும், உட்காரணும், வீட்டில் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. பணம் பணம் பணம். அந்த பணத்துக்கு நீங்கள் வந்து எவ்வளோ இதுவாக இருக்கீங்க, அடிஷனாக இருக்கீங்கன்னு வந்து இந்த மூவியில் நல்லா எப்படி ட்ரக்ஸுக்கு அடிஷனாக இருக்காங்களோ அதே மாதிரி இதுக்கு ஒரு மாதிரி இன்புட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அருண் விஜய் சாரை வந்து லாஸ்ட்டில் திட்டுற மாதிரியே ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ சார் இப்போயாச்சும் திருந்துங்க, அந்த பொண்ணை விடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி லாஸ்ட்டில் எமோஷ்னல் ஆக்ஷன், த்ரில்லர், ஃபைட் சீனு, பிஜிஎம், மியூசிக் எல்லாமே ஒரு மாதிரி செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. டோன்ட் மிஸ் இட். ஒன் டைம் வச்சு வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. ஆனா பின்னிட்டாப்ல ஆக்ஷன், டபுள் ஆக்ஷன், 2 ஆக்ஷன்லுமே ஃபைட் எல்லாம் செம்மையா இருக்கு. தெரிவிக்க விட்டாரு சாம், பயங்கர பண்ணிட்டாரு. படம் பாருங்க, படம் சூப்பரா இருந்தது. படம் சூப்பரா இருந்ததுப்பா. முந்தைய விட இப்ப ரொம்ப அழகா இருந்தது. எல்லா சீனும் நல்லா இருந்தது. ஐயோ, சண்டைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்தது. எல்லா சண்டையும் நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் எல்லாம் செம்மையா இருந்தது. அவர் சண்டை போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிங்லாம் நல்லா பண்றாரு. ஆக்ஷன்லாம் சூப்பரா நல்லா அழகா பண்றாரு. பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இவரோட மாஃபியா படம் எப்படி இருந்தது? அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? மாஃபியா படம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால ஞாபகம் இல்லை. பட் அந்த கெட்டப் மாதிரி வந்து இருக்கும். மாஃபியா அப்படின்ற மாதிரி தான் இந்த படமும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் அதையுமே நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியாது. மியூசிக் அதான் சொன்னேன், தனுஷ் சாரோட பாட்டு கண்ணம்மா பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம எல்லாமே முன்னாடியே கேட்டது தானே. இந்த ட்ரெய்லரில் வந்து அதே பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இங்கே புதுசாக எதுவுமே வந்து அந்த ட்ரெய்லரை தாண்டி வந்து கொண்டு வரும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்தந்த சிங்க் இருக்கும். ஒரு கேங்ஸ்டராக வந்து நீங்கள் அருண் விஜய் சாரை உண்மையாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே நம்பிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. அவரோட ஃபைட் சீன்லாம், ஃபைட் சீக்வன்ஸ் அதான் இது ஆக்ஷன் சீக்வன்ஸை விரும்புகிற மக்களுக்கான ஒரு படம் தான் இது. இன்னும் சிம்பிளாக சொல்லுங்கள்.
கேமரா ஒர்க்லாம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு ஃபைட் சீக்வன்ஸ் போகும். ரொம்ப இந்த ஸ்லோ மோஷன் ஷாட்லாம் இருக்காது, டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல காமெடி எல்லாம் எதுவுமே இல்ல, எல்லாரும் வந்து கண்டிப்பா பாப்பாங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் கேங்ஸ்டர் மூவில நம்ம காமெடி எக்ஸ்பெக்ட் பண்றதே கொஞ்சம் லாஜிக் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஜான் விஜய் அதுக்குன்னு வந்து லைக் அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த ஆல்ரவுண்டர் மாதிரி அவர் வந்து ஒரு வில்லனாவோ லைட்டா அந்த காமெடி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவருக்கு இதுல வந்து காமெடி போர்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்கோர் பண்ற மாதிரி கிடையாது. இல்ல யாராவது காமெடி ஆக்ட் பண்ணி இல்ல இந்த இதுல மேபி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கலாம். ஹீரோவோட எப்பயுமே ஒரு கேரக்டர் வந்து டிராவல் பண்ணும்ல, அது ஒரு காமெடி கேரக்டரா வச்சு ஹீரோவை பத்தி கொஞ்சம் எஸ்டிங்விஷ் பண்ற மாதிரி ரொம்ப பேசுற மாதிரி வச்சிருந்தா நல்லா இருக்கும். சஸ்பெண்டா தான் அருண் விஜயோட கேரக்டர் சஸ்பெண்டா வருதாட்ல. பேக்லைன் ஸ்டோரினா தான் அவருடைய வில்லதனத்தை காட்டாதே நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. கடைசியில தான் அவருடைய இதுவா தெரியுது. பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ரெண்டு கேரக்டருமே ஒரே மாதிரி இருந்தா நான் எந்த கேரக்டர் சொல்றது? ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ரெண்டுமே வேற மாதிரி நம்ம பிரிக்கலாம். ஆனா வந்து ரெண்டுமே சேம் பாயிண்ட். ஆனா அதுல வந்து கடைசியா காளியோட ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா உபேந்திரா கேரக்டரே அப்படி கொடுத்துருந்தா அதுவும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் கேரக்டர். ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்து எப்படி சொல்றதுன்னா அவங்களோட கேரக்டர் அவங்க ரொம்ப அழகா நீட்டா சொல்லியிருக்காங்க அந்த மூவில. ஏன்னா அவங்களோட இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேர்ளாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வைஸ் அவங்க எப்படி இது பண்ணோம், அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து வெந்து தணிந்தது காடுக்கப்புறம் இப்படி ஒரு கேரக்டர் ஒரு ரோல் பண்ணுறது ரொம்ப ஹோம்லி லுக்கில் பார்த்துட்டு ஒரு மாதிரி மாடர்ன் லுக்கில் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் நீங்கள் வந்து ஃபினிஷிங் பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. மியூசிக் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கரெக்டா மூவிக்கு ஆப்டா இருந்திருக்கு. ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கும் நடுவில் கொடுக்காம கரெக்டான சீக்வன்ஸ்க்கு கொடுத்து அவங்களும் நல்ல டம் டும்ட்டு அப்படியே ஸ்டேடியமே அதிர்ந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. அவருக்கு நல்லா ஆப்டா ஆச்சு இந்த ரோல். அவரை தவிர்த்து மேட்ச் யார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்ல முடியல. பட் அவர் பண்ணது வந்து நல்லா ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. சாம்சிக் வந்து ரொம்ப அழகா மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ரோல். ஒரு சாங் பண்ணியிருக்கிறதும் சரி, இதுக்கு முன்னாடி கேட்காத மாதிரி ஒரு நல்ல பிஜிஎம்மா இருந்திருக்கு. ஆக்டிங் சூப்பர். அவரை வந்து அடிச்சிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கேரக்டர் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக, அவருக்கு நிறைய இன்ஜுரியெலாம் ஆயிருக்கும் அந்த சீனுக்கு. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க, டோன்ட் மிஸ் இட் ஒன். கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா வந்து கெட்டவன் நான் ஸ்டார்டிங்ல யோசிப்போம் காளி ரொம்ப நல்லவன், அந்த பொண்ணு இந்த காளி ஏமாத்துறேன்னு பார்த்தா காளி கடைசியில் ட்விஸ்ட் செம்மையாக காட்டியிருப்பாரு. உபேந்திரா கெட்டவனே காட்டிட்டு போனதுனால நம்மளுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் காளிக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு.